Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நீங்க எந்த எக்ஸாம் போனாலும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். நீங்க ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படினா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் இல்லனா அட்லீஸ்ட் ஒரு 1.25 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் அது படிக்கணும். அதே SSC எக்ஸாம் படிக்கிறீங்கனாலும் லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். பேங்கிங் படிக்கிறீங்க அப்படினா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NTPC எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 40 क्वेश्चन வந்து ஜெனரல் அவேர்னஸ் இருக்குன்னா அதுல 15 ல இருந்து 20 क्वेश्चन வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர் plus static GK வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கும்போதே அதுக்கு கீழ கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படினா 40க்கு அட்லீஸ்ட் ஒரு 15 क्वेश्चन வரைக்கும் உங்களால கரண்ட் அஃபேர் plus ஸ்டாட்டிக் ஜிகே வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். சோ ஸ்டாட்டிக் ஜிகேனா ஒரு ஸ்டேட் வருது அப்படினா அந்த ஸ்டேட்ல உள்ள CM யாரு, கவர்னர் யாரு, அந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன நேஷனல் பார்க் இருக்கு, என்னென்ன ஏர்போர்ட் இருக்கு, சோ இது எல்லாம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, சோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு தனியா கேட்க மாட்டாங்க. கரண்ட் நியூஸ்ல வரக்கூடிய ஒரு ஸ்டேட்டோட ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்க. ஓகே, ஒரு ஸ்டேட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு கண்ட்ரி வருது அப்படினா அதோட ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கேட்பாங்க. அப்ப NTPC பொறுத்த வரைக்கும் 40ல 15 क्वेश्चन வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கவர் ஆகும். குரூப் டி எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல 20 क्वेश्चन கேட்பாங்க. அந்த 20ல 8ல இருந்து 10 क्वेश्चन பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து வரும். இப்போ பேங்கிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். கிட்டத்தட்ட 50 क्वेश्चन வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல என்ன இருக்கும், ஜெனரல் அவேர்னஸ் அதாவது கரண்ட் அஃபேர் क्वेश्चंस வந்து இருக்கும். அந்த 50ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ் வந்து இருக்கும். அந்த பேங்கிங் அவேர்னஸுமே பாத்தீங்கன்னா நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ இது எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்கிங்லயும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ் தனியா எதுவும் கிடையாது. கரண்ட் அஃபேர் क्वेश्चन தான் மெஜாரிட்டி கேட்பாங்க. 50 क्वेश्चन இருக்குன்னா 50மே பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிலேட்டடா வரக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ், அதுல வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே. சோ இது மட்டும் தான் கவர் ஆகும். பேங்கிங் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சா போதும். சோ சொல்ல போனா ஒரு 80% கரண்ட் அஃபேர் பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ் வந்து கேட்பாங்க. பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ஈஸியா பிரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிரலாம். மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கும். ரயில்வே பாத்தீங்கன்னா CBT 1 CBT 2 ரெண்டோட பேப்பருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது உங்களுக்கு NTPC பொறுத்த வரைக்கும். பட் பேங்கிங்கோட மெயின்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருக்கணும் பிளஸ் இங்கிலீஷ் நல்லா பண்ணீங்கனாலே நீங்க வந்து மெயின்ஸ் நல்லா பண்ணிரலாம். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஸ்டூடெண்டா இருந்தாலுமே மேக்ஸ் क्वेश्चनல வந்து ஒரு 5 क्वेश्चन 6 क्वेश्चन இல்ல 10 क्वेश्चन வரைக்கும் தான் எடுக்கக்கூடிய அளவுக்கு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டஃபா இருக்கும். IBPS ஓட PO இருக்கட்டும், SBI PO ஓட क्वेश्चन இருக்கட்டும். அது மாதிரி ரீசனிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. இருக்குதுலே பஸ்ல கூடயே பாத்தீங்கன்னா மத்த டாபிக் எல்லாம் உள்ள வந்துரும். பஸ்ல கூடயே கோடிங் டிகோடிங் உள்ள வர மாதிரி இருக்கும். பிளட் ரிலேஷன்லயே பாத்தீங்கன்னா கோடட் பிளட் ரிலேஷன் வச்சு அதையே ஒரு பஸ்ல் மாதிரி வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு எடுக்க முடியாத அளவுக்கு क्वेश्चंस தான் உங்களுக்கு எதுல கேட்பாங்கன்னா மேக்ஸ்லயும் ரீசனிங்லயும் பேங்கிங்கோட மெயின்ஸ்ல கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல உங்களோட செலக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர் தான். சோ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதேதான். இப்போ NTPC எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் வந்து ஸ்டாட்டிக்கா மேக்ஸ்ல 15 டாபிக்னா அந்த 15 டாபிக் தான். ரீசனிங்ல ஒரு 10 டாபிக் இல்ல 15 டாபிக் இருக்குன்னா அந்த 15 டாபிக் தான். அது போக எக்ஸ்ட்ரா நீங்க கரண்ட் அஃபேரும் நல்லா படிச்சு அந்த ஹிஸ்டரி பாலிட்டி ஜியோகிராஃபியோட முக்கியமான क्वेश्चनும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல நல்ல ஸ்கோர் வாங்கிரலாம். ஒரு டாப்பரா நீங்க வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? சோ அதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPC குரூப் டி எக்ஸாம்காக லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்திருக்கோம். சோ அதுக்காக நம்ம நியூவா லான்ச் பண்ணிருக்கிறது தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த CA PDF கோர்ஸ். இதுல வந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? சோ இதுல வந்து கரண்ட் அஃபேர் வந்து ஜனவரி 2024ல உள்ள கரண்ட் அஃபேர்ல இருந்து இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும், இன்னைக்கு டேட் என்ன 21/3/2025. ஓகே, சோ இந்த டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். சோ எல்லா கரண்ட் அஃபேரும் பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர் பிளஸ் அந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேரா கொடுத்திருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் பண்ணி CA PDF கோர்ஸ்ல வந்து கொடுத்திருக்கோம். சோ இதுதான் நம்மளோட CA PDF கோர்ஸ். 2024ல உள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே டோட்டலா ஒரு 12 பார்ட்டா உங்க கையில கொடுத்திருக்கோம். ஜனவரியோட கரண்ட் அஃபேர், பிப்ரவரியோட கரண்ட் அஃபேர், டிசம்பரோட கரண்ட் அஃபேர்னு எல்லா கரண்ட் அஃபேரும் ஒரு 12 பார்ட் வந்து கொடுத்திருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் இதுல கவர் பண்ணிருப்போம். அதே கரண்ட் அஃபேர் உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ், ஒரு பேங்கிங் क्वेश्चन வருது அப்படின்னா அதுக்கு கீழே பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே
எல்லாம் என்னென்ன கவர் ஆகுமோ ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ எல்லா கரண்ட் அஃபேருமே இதிலே கவர் ஆகும். இப்போ கரண்ட் அஃபேர்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஸோ நியூஸ் பேப்பர், ஹிந்து பேப்பர், ஸோ எல்லா பேப்பரையும் ரெஃபர் பண்ணி டெய்லி வந்து ஒரு 1 hour ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பேங்கிங் ஸ்டூடெண்ட் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது கரண்ட் அஃபேரோட நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும், இங்கிலீஷ் நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்னும் மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் உட்காந்து டெய்லி ஒரு நோட்ஸா எடுத்து, ஸோ ஓன் நோட்ஸ் எடுக்கிறதும் நல்லதான். ஏன்னா நான் படிக்கும்போது ஓன் நோட்ஸ் எடுத்து தான் கரண்ட் அஃபேருக்கு படித்தேன். ஸோ அப்படி படிக்கக்கூடிய இது எல்லாத்தையும் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த நாளில் வரக்கூடிய நியூஸை பொறுத்து எல்லா நியூஸும், நிறைய நியூஸ் வரும் ஒரு நாளைக்கு. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 நியூஸ் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அது போக அது கூட நாம வந்து ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின் வரைக்கும் எடுக்கலாம். அன்னைக்கு நியூஸுக்கு ரிலேட்டடா என்னென்ன ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் கவர் ஆகும்னு எல்லாமே ஒரு MCQ டைப்ல நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் வந்து கவர் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு அந்த எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி எல்லா கரண்ட் அஃபேரையுமே ஒரே இடத்துல உங்களுக்கு கொடுத்துருவோம். அது வந்து டெய்லி கரண்ட் அஃபேர். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து 21ஆம் தேதினா 21ஆம் தேதியில என்னென்ன நியூஸ்லாம் இருக்கோ அது. ஸோ 21 இல்ல 20ஆம் தேதியில உள்ள நியூஸ், ஏதாவது மிஸ் ஆயிருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே சேர்த்து 21ஆம் தேதியில கொடுத்துருப்போம். அந்த நாளில் கவரான நியூஸ் ப்ளஸ் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் டெய்லி இதில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த மந்த்ல என்னென்ன கரண்ட் அஃபேர் கொடுத்தோமோ அது எல்லாத்தையும் தொகுத்து மொத்தமாக மந்த்லி கரண்ட் அஃபேராக இந்த மாதிரி கொடுத்துருப்போம். அப்போ அந்த மாசத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மினிமம் ஒரு 500 கரண்ட் அஃபேர் நியூஸ் ப்ளஸ் அதுக்கு கீழே ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகும். இந்த ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் கரண்ட் அஃபேர் படிக்கும் போது அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேன்னு தனியாக படிக்க வேண்டாம். அதுக்கு அடுத்த மாசம் கரண்ட் அஃபேரை படிக்கும்போது கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு டைம் ரிவிஷன் விட்ட மாதிரி இருக்கும். ஓகே, சோ உங்களுக்கு தெளிவா இதுல கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகுற மாதிரி பெர்ஃபெக்ட்டா இந்த கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸ்ல வந்து கொடுத்திருப்போம். சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, சோ நம்மளோட கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேருக்கு இது மட்டுமே போதும். இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம். ஏன்னா 2024 கரண்ட் அஃபேர் டோட்டலா 12 பார்ட் வந்து கொடுத்துருப்போம். ஒரு நாளைக்கு கரண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 25 கொஸ்டின். இப்போ கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் சேர்த்து 25 கொஸ்டின் எடுத்துருவோம். ஏன்னா இதை தாண்டி வேற எந்த கரண்ட் அஃபேரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் MCQ டைப்பா மாத்தி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 to 25 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும் அந்த டேயை பொறுத்து. ஓகே, ஸோ அந்த டேல நியூஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா 10 கொஸ்டின் இருக்கும். சப்போஸ் சில டேல பாத்தீங்கன்னா நியூஸ் அதிகமா இருக்கும், அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே அதிகமா இருக்கும். அப்போ மேக்ஸிமம் 25 கொஸ்டின் வரைக்கும் போகும். ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணி மந்த்லி கரண்ட் அஃபேர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபைனலா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 500 கரண்ட் அஃபேர் வரைக்கும் வர மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதே மாதிரி 2024க்கு 12 பார்ட் இருக்கும். இப்போ NTPC படிக்கிறீங்கன்னா ஜனவரி 2024 இருந்து உங்களுக்கு எக்ஸாம் மே வருது அப்படின்னா நீங்க அதுக்கு முந்தின மாசம் மே வரைக்கும் இல்லைன்னா ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் அட்லீஸ்ட் ஒரு 1.25 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் அது தரவா படிக்கணும். ஓகே, சோ இப்போ இந்த CA PDF கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CA PDF ன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா, சோ கரண்ட் அஃபேருக்கு வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டாம், எல்லாமே பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே, சோ இதுல அந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் போக உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும். அதனால தான் இதோட வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம். ஓகேவா, சோ வேற எந்த நியூஸ் பேப்பர் எதுவுமே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லா நியூஸ் பேப்பரையும் ரெஃபர் பண்ணி தான் டெய்லி கரண்ட் அஃபேர் 25 கொஸ்டினா கொடுத்திருக்கோம். ஓகேவா, சோ 25 கொஸ்டின் மீன்ஸ் அதுல 25 நியூஸ் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஓகேவா, சோ அப்போ டெய்லிக்கு இந்த 25 நியூஸை நீங்க அனலைஸ் பண்ணாலே போதும். இதை மட்டும் ஒரு ரீட் பண்ணிட்டு மாச கடைசியில உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து தரவா படிச்சுட்டு கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ கரண்ட் அஃபேர் பத்தின உங்களுக்கு ஒரு பயமும் இருக்காது, கரண்ட் அஃபேர்ல நல்ல ஸ்கோரும் வாங்க முடியும். ஓகே, சோ கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க CA PDF கோர்ஸ்ல 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, சோ CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஏன்னா இதுல வந்து டெய்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, சோ 2024 கரண்ட் அஃபேர்ல இருந்து இனி அப்கமிங் டேஸ்ல என்னென்ன கரண்ட் அஃபேர்லாம் இருக்கோ எல்லா கரண்ட் அஃபேர் உங்களுக்கு இதுல வந்து கவர் ஆகும். ஓகே, சோ இன்னைக்கு கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு CA PDF கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுல PDF ஃபார்மட்ல எல்லாமே கொடுத்திருப்போம். எல்லாமே கரண்ட் அஃபேருமே பாத்தீங்கன்னா PDF ஃபார்மட்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ ஒரு 2 days பிஃபோர் பாத்தீங்கன்னா NTPC கான டெஸ்ட் பேட்சுக்கும் குரூப் டி கான டெஸ்ட் பேட்சுக்கும் நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம். சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணிருக்கீங்க, மேம் நான் அந்த ஆஃபர் வந்து பார்க்கல, அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். சோ NTPC ஆஃபர் போட்டது எனக்கு தெரியாது, குரூப் டியோட டெஸ்ட்
டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் போட்டதும் தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இன்னைக்கு என்டிபிசி அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்டிபிசியோட டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 டெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி குரூப் டிக்கும் 1000 டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதில் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் இதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும், ஸ்டாட்டிக் ஜிகே கவர் ஆகும், பிளஸ் அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சுக்கான டைம் டேபிளும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். ஓகே, ஸோ இதுலயும் 1000 டெஸ்ட்டுக்கு மேல இருக்கும். என்டிபிசி எல்லாமே படிச்சு முடிச்சுட்டேன், இருக்கக்கூடிய இந்த 50 நாள்ல நான் டெஸ்ட் மட்டும் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட்டில் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். ஸோ இதில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ சாப்டர் டெஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அதே ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கும்போது 1.5 மணி நேரம் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்போம். செக்ஷனல் டெஸ்ட்டுங்கும்போது 30 நிமிஷம் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்போம். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான டீடைல்டு சொல்யூஷனும் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ உள்ள பேட்டர்னில் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமை அனலைஸ் பண்ணி தான் டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ என்டிபிசி அண்ட் குரூப் டியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 250 டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் குரூப் டியோட இதில். ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 மாதம் டைம் இருக்குது. அந்த 4 மாதத்துக்குள்ள இன்னொரு 750 டெஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணுவோம். டோட்டலாக குரூப் டிக்கு உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்குள்ளே 1000 டெஸ்ட் வந்து நாமளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த 1000 டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணாலே அதே கொஸ்டின் தான் எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஏன்னா இவ்வளோதான் அந்த சிலபஸே அவ்வளவுதான். அதை ஃபுல்லாவே உங்களுக்கு அப்படி டெஸ்டா கொடுத்தாச்சு. என்டிபிசிக்கும் அதே மாதிரி தான் 1000 டெஸ்ட் கிட்ட ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அந்த டெஸ்ட் ரிப்பீட்டடா அட்டன் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே என்ன பண்ணிடலாம், ஈஸியா எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்ல குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, ஸோ நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு நீங்க கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. அதே என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் என்டிபிசி மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ நீங்க கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணாலும் சரி, குரூப் டியோட டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், இல்ல என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், ஸோ ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 1000 டெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி, ஏன்னா சிலபஸ் முடிச்சுட்டு இவ்வளோ டெஸ்ட்டை வீட்டில் உட்காந்து ஒரு மொபைல் ஃபோன்லையோ லேப்டாப்லையோ ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணி அனலைஸ் பண்ணாலே அதுலயே நிறைய கத்துக்கிடலாம். ஒரு 40 மார்க் வருதுன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் ஒரு 20வது ஃபுல் டெஸ்ட் இல்ல 22வது ஃபுல் டெஸ்ட் போகும்போது கண்டிப்பா 40 வந்து ஒரு 70-80 ஆகிரும். அவ்வளவுதான். 70 தாண்டிட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவீங்க. கன்ஃபார்மா இப்பவே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து 70க்கு மேல தான் இருக்கும். குரூப் டியா இருக்கட்டும், என்டிபிசியா இருக்கட்டும். ஸோ 70 தாண்டி மார்க் டெஸ்ட்ல நான் ஸ்கோர் வாங்குறேன் மேம், நான் 75 மார்க் வாங்குறேன், 80 மார்க் வாங்குறேன், 75 to 80க்குள்ள என்னோட ஸ்கோர் இருக்கு. இப்போ சிபிடி 1ஓட ஸ்கோர் இருக்கு, குரூப் டியோட சிபிடியோட ஸ்கோர் எனக்கு இவ்வளவு வருதுன்னா இப்பவே எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம். ஸோ இந்த ஸ்கோரை கொண்டு வரணும்னா ரிப்பீட்டடா அதுக்கு டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டெஸ்ட் போடுறதுக்கா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர் படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டோம். அதே மாதிரி நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல டெய்லி லைவ் கிளாஸஸ் வேற ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த லைவ் கிளாஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ், இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் +2 படிக்கும்போது பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம டீச்சர் வந்து கொடுப்பாங்க, இந்த சாப்டர் மட்டும் பார்த்துட்டு போ, இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போ அப்படிம்பாங்க. கண்டிப்பா நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு பையன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு 35 மார்க் 34 மார்க் எடுத்துட்டு இருக்கானா, பப்ளிக் எக்ஸாம் முடியும் போது பாத்தீங்கன்னா 10th அவன் ஒரு 60 மார்க் 65 மார்க் எடுத்திருப்பான். அது வரைக்கும் படிச்சிருக்கவே மாட்டான். ஆனா அந்த டீச்சர் கொடுக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டா படிச்சுட்டு 50க்கு மேல 60க்கு மேல எடுத்திருப்பான். ஸோ இப்போ நீங்க இது வரைக்கும் படிக்கவே இல்லைனாலும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுக்குற லைவ் கிளாஸஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அதுல இருக்க மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால கட் ஆஃப்
கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட்ல கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லேயே உங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு போஸ்டிங் வாங்குங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா டீமோட நம்பர் வந்து உங்க கையில இருக்கும். சப்போஸ் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்றதா இருக்கட்டும், இல்ல எக்ஸாம் பத்தி ஏதாவது டவுட்டா இருக்கட்டும், என்ன டவுட்னாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் NTPC ப்ரிப்பேர் பண்றாங்க, குரூப் டி ப்ரிப்பேர் பண்றாங்க, பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றாங்க, SSC ப்ரிப்பேர் பண்றாங்க, எப்படி டெஸ்ட் போடணும்னு தெரியல, எப்படி கரண்ட் அஃபேர் படிக்கணும்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம நம்ம டெஸ்ட் பேட்ச் பிளஸ் நம்ம கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸோட இதை வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.